வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? ஆஷிகா. ஆஷிகா. ஆஷிகா அப்பாக்கு என்ன பேர்? பெரியஷாட். அம்மாக்கு? மைதிலி. மைதிலியோ? சரி, ஓகே. விட்ட வேறு யாரெல்லாம் இருக்கணும் ஆஷிகாக்கு? பெரியம்மா. பெரியப்பாவோ? பெரியம்மா பெரியம்மா இருக்கிறாவோ? தம்பி தங்கச்சி ஒரு தரம் இல்லையோ ஆஷிகாக்கு? இருக்கு. இருக்கு. என்ன பேர்? யார் இருக்கிறது? தங்கச்சி. தங்கச்சி. தங்கச்சிக்கு என்ன பேர்? மானஸ்வி. மானஸ்வி. பிள்ளைக்கு எத்தனை வயசு? 5. 5 வயசு. உங்களோட நர்சரிக்கு என்ன பேர்? கிஷ்பாக். கிஷ்பாக். டீச்சருக்கு? துவசனா. ஒரு டீச்சர் தான் உங்களுக்கு படிப்பிக்கிறவாவோ? சரி, ஓகே. என்னென்ன படிப்பிச்சிருக்கிறா பிள்ளைக்கு டீச்சர்? கதை. வேற? தேவாரம். தேவாரம். வேற? தேவாரம் எப்பெல்லாம் சொல்லுவீங்க நீங்க? 5 நாள். 5 நாள். என்ன தேவாரம் சொல்லுவீங்க? பூசு வரும். சொல்லி காட்டுங்க பாப்பா மாசிக்கா எனக்கு தேவாரம். பூசு வரும் வெண்ணாடு கூம்பரவம் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயப்பானால் தானேனோ பூசு வரும் பேசு வரும் கூம்பரவம் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயப்பானால் காணேனோ. சரி, பிள்ளைக்கு எந்த கடவுள் நிறைய பிடிக்கும் மாசிக்காக்கு? பிள்ளையார். பிள்ளையாரை பார்க்க போகிற நீங்களோ? எந்த கோயிலுக்கு போவீங்க? பிள்ளையார் கோயிலில் எந்த கோயிலுக்கு போவீங்க? அம்மனும் விருப்பம். அம்மனும் விருப்பம். ஏன் 2 பேரும் விருப்பம்? அம்மாவையும் பிள்ளையும் நிறைய பிடிக்கும் மாசிகாக்கு. என்ன பிள்ளையாட்ட அம்மா யார்? யார் பிள்ளையாட்ட அம்மா? உமாதேவியார். என்ன பாபா தான் அம்மன் எங்களுக்கு. சரியே, ஓகே. இப்போ என்ன கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? சிங்கம் எலியும். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சிங்கம் வந்து படுத்திருந்ததாம். அப்பேக்க ஒரு எலி வந்து விளையாடினாம். அப்பேக்க சிங்கம் கையில பிடிச்சு சிங்கடாச்சே சிங்கடாச்சே நான் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாம். அப்பேக்க அவர் சரி பாவமா இருக்குன்னு விட்டவர். அடுத்த நாள் வடைக்க சிங்கம் ஆடோ வலைய போட்டுட்டாங்க. இல்லை தப்பி கேளான்னு நின்றார். எலி கடிச்சு எலி வந்து சிங்கத்தின் வேலையை வந்து என்ன செய்தது? கடிச்சு நறுக்கு நறுக்கண்டு கடிச்சிட்டுது. அப்ப என்ன செய்யும் சிங்கம்? சிங்கம் தேங்க்யூ சொன்னார். ஓ, சிங்கம் வந்து வேலையை விட்டு வெளியில வந்து எலிக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு 2 பேருமே ஜோலியா இருந்தவன். ஓ, நல்ல ஃப்ரெண்டா இருக்கணுமாம். என்ன சிங்கமும் எலியும் மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். என்ன இருக்கும் ஆபத்துன்னு சொன்னா என்ன செய்யணும்? உதவி செய்யணும். சரியே. சரி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? மிளகறி. மிரக்கறி. என்னென்ன மிரக்கறி சாப்பிடுவீங்க? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. வேறு என்ன சாப்பிடுவீங்க? பருப்பு. பருப்பு. உருளைக்கிழங்கு எப்படி பிடிக்கும் பிள்ளைக்கு? கறி வச்சு தந்தா பிடிக்குமோ பொரிச்சு தந்தா பிடிக்குமோ? எப்படி பிடிக்கும்? பொரிச்சு தந்தா. பொரிச்சு தந்தா. என்னத்தோட நிறைய சாப்பிடுவீங்க உருளைக்கிழங்கு? சோறோட. சோறு உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவீங்க. இப்போ கீரையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? சாப்பிடலாம். சாப்பிட்ற நீங்களோ? ஏன் கீரை சாப்பிட்றது? தலைமுடி வளர. தலைமுடி வளர. அப்போ உங்களுக்கு நிறைய தலைமுடி வரணுமெண்ட் ஆசையோ? ம், சரி. அப்போ நாங்கள் நிறைய கீரை வகையெல்லாம் சாப்பிடுவோம். என்ன அதே மாதிரி என்ன செய்யலாம்? கருவேப்பமிலையெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். நான் சாப்பிடணும். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஆஷிகா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டுக்கிறோம். ஆஷிகான அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? அம்மா படிப்பிக்கிறா டீச்சரோ? அம்மா. சரி, ஓகே. அப்போ உங்களை யார் நர்சரி கொண்டு விடுறது? அப்பா. அப்பா. அப்பா விட்டுட்டு தான் வேலைக்கு போகிறார் பிள்ளைய. என்ன சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆள வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டீச்சர். டீச்சர். அம்மா மாதிரி வரணுமெண்டு ஆசை.
சரி அம்மா என்ன பாடம் படிப்பிக்கிறான்னு தெரியுமா பிள்ளைக்கு? என்ன பாடம் படிப்பிக்கிறா? மியூசிக். மியூசிக்கோ? அப்போ நீங்கள் மியூசிக் டீச்சராக வரவோ விருப்பம் பிள்ளைக்கு? சரி ஒரு பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா எங்களுக்கு. எங்களோட சங்கீத டீச்சர் ஆசிகா சங்கீத டீச்சர் என்ன? சரி பாடி காட்டுங்க பாப்போம். பாசத்தோட கிளி இரண்டு கூண்டில் இருக்குது, பார்க்க வந்த குழந்தைகளை கண்ட ஒன்ற கழிக்குது, கவலை இல்லை பருவமை நனரம் உயர வெட்டி நமக்கு சொன்னவன்னு உயர கொட்டி தாவது, இஷ்டம் போல எட்டு திசைய மோதுடும் நனியுடன் என்ன உணவு நான் கொடுத்தால் வாங்குவனே, குழங்கு உண்டு மருத்து ஊஞ்சலாடி காத்தது, அழகி செல்ல பிள்ளைகள் மச்சண்டான ஊட்டுது, காற்றில் வாழ்ந்த விலங்குகள் எல்லாம் கண்டு கண்டு ரசிக்க சந்தோஷமா ஆடி பாடி பாட்டு ஒன்று படிக்கலாம். ஓகே, நீங்கள் கிளி பார்த்துருக்குறீங்களோ? எங்கே பார்த்த நீங்கள்? உங்களோட வீட்டை. உங்களோட வீட்டை வளர்க்குறீங்களோ? கிளி வளர்க்குறீங்களோ? அப்போ உங்களோட கிளி கதைக்குமோ? கதைக்க மாட்டுதோ? சரி என்னென்ன சாப்பாடு கொடுப்பீங்க உங்களோட கிளிக்கு? நெல். நெல் கொடுப்பீங்களோ? பழமெல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? கொடுப்பேன். என்ன பழம் கொடுப்பீங்க? ஆப்பிள். ஆப்பிள். சரி ஆசிகாவுக்கு என்ன பழம் பிடிக்கும்? கிரேப்ஸ். கிரேப்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களோட கிளிக்கு என்ன பழம் பிடிக்கும்? ஆரஞ்சு. ஆரஞ்சு பிடிக்கும். ஆனால் ஆப்பிள் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆ ஆப்பிளும் விருப்பம். ஆப்பிளும் விருப்பம். அப்போ அதால் ஆப்பிளும் கொடுக்குறது என்ன? பழமெல்லாம் நாங்கள் சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் என்ன டீச்சர்? அப்போ தான் நிறைய சத்து வரும் டீச்சருக்கு. டீச்சர் வந்து நிறைய பாட்டு பாடி சொல்லி கொடுக்கணும், அப்போ நிறைய கதைக்கணும் தானே பிள்ளைகளோட. அப்போ நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். உருளைக்கிழங்க விட்டு வேறு எல்லாம் நிறைய சாப்பிடணும். சரி ஆசிகா. சரி ஆசிகா, எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போகிறீங்க? என்ன செய்து காட்ட போகிறீங்க? பூனை பாட்டு பாடுவோம். பாடு. குட்டி பூனை வீட்டில் குடும்ப நனைய செய்து சட்டி பானை உடுத்து காதங்கள் எலி பிடிக்க தெரியல, மீனும் கூட பெரிய இந்த பூனை சரியில்லை, என்ன செய்வோம் நாங்க? அம்மா சொல்லுவான், வாசல் பூட்டுவான். ஓகே, நாங்கள் இறுக்கி வாசல் கதவை சட்டன்னு பூட்டி விடுவோம் என்ன? சரி வீட்டை பூனை நிற்கிது ஆசிக்கா வீட்டை. என்ன நிற்கிது உங்களோட வீட்டை? அப்போ கிளி தனியா. கிளி தனியத்தான் நிற்கிது. அதுக்கு நீங்க நாயும். கிளியும் நாயும். கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறீங்களோ? அது பாவம் தானே அதை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறது. ஆசிக்காவோ ஆசிக்கான அப்பாவோ? நீங்க தானோ? இல்ல அப்பா. அப்பா. அப்ப நாங்க என்ன செய்வோம்? கிளிய இன்றைக்கு போய் ஆசிக்கா திறந்து விட்டுருவோம். கிளிய திறந்து விட்டா நாய் சாப்பிட்டுது. அட்டா, அப்ப அதுக்காக நீங்க மூடி வச்சிருக்கிறீங்களே என்ன? சரி கொஞ்சம் வளர்ந்து முடிய நாங்க திறந்து விடுவோம். பறவைகளை நாங்க கூட்டுக்கு அடைச்சி வச்சிருக்கிறதோ கூடாது என்ன? அது பறந்து போனா நிறைய பழங்கள் எல்லாம் சாப்பிடும், நிறைய இடத்துக்கு போகும். இது ஆசிக்கா விட மட்டும்தான் இருக்க போகுது. சரி ஆசிக்காமா அப்ப எங்கெல்லாம் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார்? பாக்குக்கு. வேற எங்க கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார்? என்னம்மா? வேற பூங்காக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். சரி பூங்கால பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? நிறைய சீசோ. வேற சர்க்கஸ். நீங்களும் தங்கச்சியும் சேர்ந்து விளையாடுவீங்களோ? தங்கச்சி விழுந்துடுவா. குட்டி தங்கச்சியோ? எத்தனை வயசு உங்களோட தங்கச்சிக்கு? 1 வயசு. அப்ப தங்கச்சிக்கு என்ன செய்வீங்க ஆசிகா? நீங்க என்ன செய்வீங்க தங்கச்சிக்கு? சாப்பாடு ஊட்டுவீங்க. சாப்பாடு ஊட்டுவீங்களோ? சரி என்ன சாப்பாடு ஊட்டுவீங்க? இடியப்பம். இடியப்பம். தங்கச்சிக்கு நிறைய பிடிக்குமோ இடியப்பம்? ஆசிகா உருளைக்கிழங்கு சாப்பிட்றது, தங்கச்சி இடியப்பம் சாப்பிட்றது. ஆசிக்காக என்ன விளையாட்டு பிடிக்கும்? சீசோ தான் பிடிக்கும். சரி உங்களோட நர்சரியில் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? நர்சரியிலும் சீசோ தான். வேற விளையாட்டு விளையாடவே மாட்டீங்களோ? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஊஞ்சல். யார் ஆட்டி விடுறது?
ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேர் உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம்? ஹாப்பி என்ன பேர்? ஹாப்பி ஆஃபி. மலர்கள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆசிகா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வெளியே திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அகனிலா. அகனிலாக்கார் அகனிலாண்டு பேர் வச்சு விட்டது. அகனிலா. அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? கிருஷா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அகனிலா வீட்டை அக்கா. அக்காக்கு என்ன பேர்? அக்கா என்ன சொல்லி தந்திருக்கிறா அகனிலாக்கு? டான்ஸ் சொல்லி தரவா அக்கா? டான்ஸோ? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற நீங்கள்? என்னம்மா? தேவாரத்துக்கோ? என்ன தேவாரம்? அகனிலாக்கு என்ன தேவாரம் தெரியும்? என்ன தேவாரம் தெரியும் அகனிலாக்கு? சரி, எனக்கு கொக்கு பாரு கரையில பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. பாரு கரையில காத்திருக்கிற வெயிலில் இருக்கிற கரையில மீன் காடு புரியல மீனை விட்டு வெளியில மீனும் துள்ளி வடையிட்டு கொட்டு கிச்சில பக்கன்னு மீன் கொக்கு வாயில மக்கு மீன் கொக்குடன் மல்லு கட்ட முடியல ஏமாளி மீன் தான் நிலையாடி போனதான் காட்டிருந்து கணமையில் கச்சிரம்மா முடிக்கணும் நேர பாட்டு கொக்கு போல் நடிச்சிடலாம் முடிக்கணும். சரி, ஓகே. கொக்கு மீனை பிடிச்சது கண்ட நீங்களோ? எங்க கண்ட நீங்கள்? பீச்சிலையோ? எத்தனை மீன் பிடிச்சது கொக்கு? அகனிலா இப்போ பீச்சுக்கெல்லாம் போனீங்களோ? யாரோட போனீங்க பீச்சுக்கு? அப்பா கூட்டி கொண்டு போனவரோ பிள்ளைய? சரி, அங்க போய் என்ன செய்த நீங்கள்? விளையாடினீங்களோ? என்ன விளையாட்டு விளையாடினீங்க? மண் விளையாட்டு. மண் விளையாட்டோ? வேற மண்ணில் உருவம் எல்லாம் செய்து விளையாடினீங்களோ? வீடெல்லாம் கட்டினீங்களோ? என்ன கட்டினீங்க? வீடு கட்டினீங்களோ? சரி, ஓகே. வேறு யார் யார் போனீங்க பீச்சுக்கு? உடம்பு ஃபுல்லாக மண்ணை போட்டு விட்டுட்டேன். அச்சோ, உங்களோட சித்தப்பாண்ட உடம்பு ஃபுல்லாக மண்ணை போட்டு வர, உங்களுக்கு மேலே மண் போட்டு வரும்? எனக்கு மேலே. பிள்ளைக்கு மேலேயோ? அப்புறம் என்ன செய்த நீங்கள்? எழுத முடியாம இந்த தங்கச்சிக்கு மேலே போட்டு விட்டுட்டா. பிறகு யார் பிள்ளை எழுப்பி விட்டது? நான் தான் இப்படி கிள்ளி போட்டு எழுப்பினான். சரி, ஓகே. நீங்கள் வந்து குட் கேர்ள். என்ன சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? தபினா. என்ன பேர்? தபினா. தபினா. சரி, அகனிலா அந்த அப்பா என்ன வேலை செய்கிறார்? கடை வச்சிருக்கிறார். அம்மா சமைக்கிற வேலை. சமைக்கிற வேலை செய்கிறாவோ? சரி, உங்களுடைய அம்மாவுக்கு என்னென்ன சமைக்க தெரியும்? அகனிலா அந்த அம்மா சமைக்கிறதுல அகனிலாக்கு என்ன பிடிக்கும்? கீரை. கீரை நிறைய பிடிக்குமோ? வேறு என்ன பிடிக்கும்? கேரட் பிடிக்குமோ? கேரட் பச்சையா சாப்பிடுவீங்களோ என்னென்னு சாப்பிடுவீங்க? கேரட் எப்படி சாப்பிடுவீங்க? சம்பல் செய்து சாப்பிடுவீங்களோ பச்சையா சாப்பிடுவீங்களோ? சம்பல் செய்து சாப்பிடுவீங்க. சரி, அகனிலா அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுக்குற நீங்க? வேறு? சரி, பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன பேர்? சுதர்சனா. சுதர்சனா டீச்சர். நர்சரி? எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5 வயசு. 5 வயசு. எனக்கு ஆத்தி சூடி சொல்றீங்களோ? சொல்லுங்க. ஆத்தி சூடி மண்ட தேவனை ஏற்றி ஏற்றி தொடவும் ஜாமே அதன் செய்ய விடம்போ ஆடுவது சீனம் இயல்வது கடவே ஈவது விளக்கே உடியது விளம்பே பூக்கமாடு கைவிட என் நிறுத்தியலே ஏற்படை இழச்சி ஐயம்பெட்டுள் ஒப்படக உழுகு ஓடமுட உளியேல்
அம்பேட்டு அக்கன் சுருக்கேன் ஓகே, யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? டீச்சர் டீச்சர் சொல்லி தந்தவாவோ? டீச்சர் வேறு என்னெல்லாம் சொல்லி தந்தவா கனிலாக்கு? அம்மலிட்டு சரி பாடி காட்டுங்க பாப்பா. hop a little, jump a little, 1, 2, 3. Slip a little, run a little, 1. Tap, tap, bunny. Bend a little, slip a little, in your bed. Thank you. சரி, அகனிலா அம்மா என்னெல்லாம் சொல்லி தருவா வீட்டை? எழுத சொல்லி தருவா. எழுத சொல்லி தருவா. என்ன சொல்லி தருவா? எழுத சொல்லி தரவா? வேறு என்ன சொல்லி தரவா? உடுப்பு போட. ஓகே, சரி. அகனிலாக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? தோசை. தோசை சாப்பிடுவீங்களோ நிறைய? எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? கணக்கு சாப்பிடுவேன். கணக்கு சாப்பிடுவீங்க? சரி, அப்ப எனக்கு தோசையம்மா தோசை பாட்டு பாடி காட்டுறீங்களோ? தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்து செய்த தோசை. என்ன அகனிலா, நம்ம தோசைக்கு என்னெல்லாம் போடுறவா? சம்பல். சம்பல். நாங்கள் தோசைக்கு சம்பல் மட்டும்தான் போடுறோம். அதுக்குள்ள என்னெல்லாம் போடுறோன்னு எங்களுக்கு தெரியும். என்ன அகனிலா, அப்படித்தானே? சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டீச்சர். அப்ப நிறைய டீச்சர் இருக்கு எங்களுக்கு. அகனிலா டீச்சருக்கு என்ன பாடம் படிப்பிக்கணுமென்ற ஆசை? என்ன பாடம்? பாட்டு பாடிச்சு சொல்லி கொடுக்கணுமென்ற ஆசை. என்ன மழலைகள் நேர நிகழ்ச்சியூடாத்தான் நாங்கள் நின்றுருக்கிறோம். அகனிலா வந்து எங்களோட அழகாக கதைச்சிட்டு இருக்கிறேன். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வெளியே திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? பொண்ணு என்ன பேர்? ஆஷ்வி. ஆஷ்வி. உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? ஆஷ்வி. அகனிலா. அக்கனிலா. என்ன குழப்படி செய்கிறீங்களா வாக்கு? சரி, பிள்ளைக்கு எப்படி தலைமுடி வளர்ந்தது? கீரை நிறைய சாப்பிடுவீங்களோ? வேறு என்ன சாப்பிடுவீங்க? உருளைக்கிழங்கு. வேற? கறிவேப்பிலையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? சாப்பிடுவோம். என்ன நாங்கள் நிறைய கறிவேப்பிலை எல்லாம் சாப்பிட்டா எங்கடா நிறைய கறிவேப்பிலை சாப்பிட நாங்கள் வேற மாதிரி வரலாம். ஆஷ்வின்ற தலைமுடி மாதிரி உங்களுக்கு எல்லாம் நீளமா வரலாம். என்ன ஆஷ்வி? அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு? என்ன செய்யணும்? 2 பேரும் என்ன வேலை செய்யணும்? அப்பா ஃபோன் வேலை. ஓகே. அம்மா? அம்மா சமை. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? ஆஷி வீட்டை அம்மம்மா. அம்மம்மா இருக்கிறாவோ? தம்பி தங்கச்சி அக்கா ஒரு தரம் இல்லையோ ஆஷ்விக்கு? இல்லையோ? சரி. அக்காவும் தங்கச்சி. அக்காவும் தங்கச்சியும் இருக்கணுமோ? அக்காவுக்கு என்ன பேர்? ஆத்ரி. தங்கச்சிக்கு அனக்கி. என்ன பேர்? அனக்கி. ஓகே. ஆஷ்விக்கு என்னவா வர விருப்பம் படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு? டாக்டர் ஆவரணுமென்று ஆசை. அப்ப நாங்க நிறைய படிக்கணுமே. ஆஷ்வி நிறைய படிப்பீங்களோ? சரி, யார் பிள்ளைக்கு மணிக்கூடு வாங்கி தந்தது? கையில வருகிற வாட்ச் யார் வாங்கி தந்தது? அம்மா. அம்மா. அதையும் கலட்டி வச்சிருக்கிறீங்க? நூக்கு தண்டு கலட்டி வச்சிருக்கிறீங்களோ? மருதாணி யார் போட்டு விட்டது ஆஷ்விக்கு? மாமா. மாமா போட்டு விட்ட வரும். அச்சா மாமா. ஏன் போட்டு விட்டு வர மாமா? மாமா சொன்ன மேஜிக் காட்டுறேன்னு மேஜிக் காட்டுறேன். நான் வந்து கேட்டேன்னா அப்பா சும்மா அப்படி
மாமா முழுக்கட்டு போட்டு விட்டேன். அடடா போட்டு விட்டோன்னா கலர் மாறிட்டுது என்ன? சரி ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்களா ஆஷ்வி? என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க எனக்கு? ஜானி ஜானி ஜோனி ஜோனி பாடி காட்டுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா eating no papa telling nice no papa open your eyes ha ha ha. ஓகே யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? Teacher டீச்சருக்கு என்ன பேர்? was Tirsa. பிள்ளை நர்சரிக்கு என்ன பேர்? ஆஸ்வின் டீச்சருக்கு என்ன பேர்? Suvasana teacher. பிள்ளை நர்சரிக்கு என்ன பேர்? Ispa பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? Manpalat மண் விளையாட்டு நிறைய பிடிக்குமோ? என்னெல்லாம் செய்வீங்க மண்ணில்? வீடு கட்டுவேன். வேறு கடற்கரைக்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ? குளிச்சேன். குளிச்ச நீங்களோ? யார் கூட்டி கொண்டு போனது பிள்ளைய? அப்பாவோ தேவி மாமாவோ. அப்பாவும் மாமாவும் கூட்டி கொண்டு போனவையோ? எங்க மாமாவுக்கு பேர் தேமி. என்ன பேர் உங்களோட மாமாக்கு? தேமி. உங்களுக்கு நிறைய பிடிக்குமா உங்களோட மாமாவை? டாக்டரா வந்த அப்புறம் மாமாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஏதாச்சும் கேட்டவா கொடுப்பேன். கேட்டா தான் வாங்கி கொடுப்பீங்களோ? உங்களுக்கு மாமா என்னெல்லாம் வாங்கி தந்தவர்? ஐஸ்கிரீம். ஓ அது நீங்க கேட்ட வாங்கி தந்தவர்? இல்ல. ஓ அப்ப கேட்காம தானே பிள்ளைக்கு வாங்கி தந்தவர். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மாமாக்கு கேட்காமல் வாங்கி கொடுக்கணும். சரியே. மலர்கள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆஸ்வி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா. இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்த டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.